ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்லப்போகிற ஒரு தகவல், அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கிது. என்ன சான்ஸ்னால், உங்கள் பிரச்சனை தீர்றக்கு இது ஒரே ஒரு வழி இருக்குது. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி சொல்ல போகிற பதிவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அது எந்த விஷயம் வந்தாலும் டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 1000 மடங்கு பலன் தரக்கூடியது. சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு அபூர்வமான ஒரு சூப்பரான முறைன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக நீங்கள் செஞ்சிடலாம். கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு முறை தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அன்லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி முறையை மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 25ஆம் தேதி வருது. நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் 24ஆம் தேதியோட முடியுது. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகையாகம்னா என்ன, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி முறைங்கிறது வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, நம்ம சேனலுக்கு புதுசு, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நான் இப்போ தான் வீடியோ பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கும் பேர் கொடுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். அப்படி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம். அப்படி பேர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்பணும். கோத்திரம் தெரிஞ்சு அனுப்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையில் சில நேரம் தான் சில சான்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா நம்மளை மாதிரி புத்திசாலி இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு முறை இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு குட் நியூஸ் சிஸ்டர். ஏன்னா அக்கா நவமூலிகை யாகத்துக்கு அக்காவும் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இப்போ நாலாவது என்னமோ வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு, எனக்கு சரியா தெரியல. இப்போ அவங்க பிசினஸே ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அவங்களும் இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க இப்போ ஒரு பிசினஸ் தனியா பண்றாங்கன்றதுல அவங்களுக்கு இப்ப பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நவமூலிகை யாகத்துல அக்காக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்தது கோர்ட் பிரச்சனைக்கு. அவங்க லேண்டு, பூர்வீக சொத்து இருக்கு, தாத்தா சொத்து, அந்த கோர்ட்டு பிரச்சனைக்கு தான் அவங்க வந்தாங்க. கடைசியில பார்த்தா நான் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு என்னன்னா கோர்ட்டு இந்த இதுல எப்ப அது வருதோ அது வரட்டும், ஆனா நம்மளுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது நம்ம கையில இருக்கணும். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்குன்னு தனியா இருக்கணும், 1000 காசு இருந்தாலும் நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சுதான் அதுக்கு மதிப்பு இருக்கும், நீங்க அது இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. அது எங்க அக்கா இப்பதான் நடத்திருக்காங்க. அது வாராகி அம்மன் மூலமா நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சகோதரி. எனக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சிஸ்டரோட வாய்ஸில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? இந்த சிஸ்டர் ஏற்கனவே நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கவங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டர் கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு வந்தவங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி அவங்க ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலே இருந்தவங்க. உண்மையாக இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வருமானம் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். பட் அவங்க கையில் ஒரு 4 காசு வருது, நல்ல அந்த தொழில் போகுது அப்படிங்கும் போது அது பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். வராகி அம்மனோட ஆசீர்வாதத்தினால இப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமில் நடக்கிற இந்த அற்புதம் எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா உங்கள் லைஃபே மாறும். நீங்கள் கேட்ட விஷயம் உடனே நடந்துடும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு, அது செய்கிறக்கான சரியான மாதம் இந்த கார்த்திகை மாதம். பிக்சரில் பார்த்துருப்பீங்க ஆஞ்சநேயர். அதாவது கார்த்திகை மாதத்தில் மெயினாக ஐயப்பன் வழிபாடு பண்ணுவாங்க, முருகனை வழிபாடு பண்ணுவாங்க, சிவனை வழிபாடு பண்ணுவாங்க, அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு கார்த்திகை மாதம் பண்ணுறவங்களுக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டாகி அவங்க எந்த விஷயத்துக்குள்ள கஷ்டப்பட்டுட்ருக்காங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள எஸ்கேப் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாத சில விஷயங்களாக இருக்கலாம். என்னன்னா, தெய்வங்களே சில தெய்வங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் பவர் இருக்குது. சில மாதத்தில் சில தெய்வங்களோட பவர் அதீதமாக செயல்படும். அதில் ஒன்று ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை இந்த கார்த்திகை மாதம் கும்பிட்றவங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற விஷயம் சொன்னங்காட்டி தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன். சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். வெறும் 2 எழுத்துங்க. அந்த 2 எழுத்தை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதும். ஈஸியாக உங்கள் கஷ்டத்தை முடிச்சிடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உங்களால் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் செஞ்சால் போதும். அந்த கோவில் இருக்குன்னா அங்கே போக முடியும்னா, அங்கே போய் ஆஞ்சநேயரை சுற்றி வரணும். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். வெறும் சுற்றி வந்துட்டு அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 எழுத்து, அதை சொன்னாலே போதும்னு நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த 2 எழுத்து என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். வெறும் 2 எழுத்து தாங்க. அந்த 2 எழுத்து என்னென்னா ராமா அப்படிங்கிற வார்த்தை தான். கஷ்டமே தீராதவங்களுக்கு ராமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதுமா, கஷ்டம் தீருமா. ஆஞ்சநேயரை நம்ம கும்பிட்றவங்க ஆஞ்சநேயர் பேரை சொல்லாமல் ராமாங்கிற பேரை ஏன் சொல்கிறோம்னா, ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆஞ்சநேயர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ராமரோட தீவிரோட பக்தர் இல்லையா ஆஞ்சநேயர். அதனால் அவரை யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இவர் ஓடி போய் உதவி செய்கிறது அப்படிங்கிற சில விஷயம் இருக்கனால தான் ராமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. வெறும் 2 எழுத்து ராமா ராமான்னு நீங்கள் சொல்ல 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 உங்களோட கர்மாக்கள் அழிஞ்சு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த 2 எழுத்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 எழுத்தோட சேர்த்து இந்த சுற்றுறதுல தாங்க விஷயமே இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்காம இதை கொஞ்சம் கண்டிப்பாக செஞ்சிட்டிங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சத்தியமாக சரியாயிருங்க. அப்பேற்பட்ட விஷயம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய்க்கோங்க. 1008 முறை ஆஞ்சநேயரை சுற்றி வரணும். 1008 முறை அப்படிங்கும் போதே உங்களுக்கெல்லாம் தோணும், ஏம்மா நான் சாத்தியமானதை சொல்லுமா, ஒரே நாளில் எப்படி 1008 முறை சுற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் 1008 முறை சுற்றினாலே போதும். டெய்லியும் 108 அல்லது டெய்லி 100 டைம்ஸு இல்லை டெய்லி ஒரு 50 முறை இப்படி கணக்கு பண்ணி கூட நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் சுற்றி வரலாம். இன்றைக்கி கார்த்திகைக்கு என்ன டேட்டுங்கிறது பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க டேட்டில் நீங்கள் 1008 முறை டிவைட் பண்ணி டெய்லியும் சுற்றி வந்தீங்கனாலே கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் சுற்றிடலாம். 1008 முறை கண்டிப்பாக சுற்றணும். இப்படி நீங்கள் ஆஞ்சநேயரை சுற்றும் போதெல்லாம் ராமா ராமாங்கிற அந்த 2 எழுத்து வார்த்தையை சொல்லிகிட்டே சுற்றணும். வெறும் 2 எழுத்தை சொல்லி இப்படி சுற்றுறதன் மூலமாக நீங்கள் உலகத்தையே சுற்றி வந்தாலும் தீராத பிரச்சனையை சரி பண்ண முடியுமா ஆஞ்சநேயர் சுற்றுறது மூலமாக. அதனால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயர் கும்பிட்றது மூலமாக சகல விதமான தடைகள் சரியாகும். சனி பிரச்சனை, தோஷ பிரச்சனை நீங்கள் இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஓடி வந்து ஒரு விஷயத்தை, ஒரு பவரை காமிக்கும். நமக்கு அந்த விஷயத்தை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர் ஆஞ்சநேயர். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கோவிலுக்கே போக முடியாத சில சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஏன்னா சில பேர் ஆஞ்சநேயர் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் ஆஞ்சநேயர் சிலை வச்சு வழிபாடு பண்ண மாட்டேன். பட் இதனாலெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. அதுக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்குது, சிலை இல்லாமல் ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ வச்சு வழிபாடு நான் பல வருஷங்கள்லாம் பண்ணுறேன்னா, அந்த ஃபோட்டோவை வெறும் கீழே டைரெக்டாக வைக்காமல் ஒரு மனை வச்சோ அல்லது ஒரு தட்டு வச்சோ ஒரு துணி விரிச்சோ அந்த ஃபோட்டோவை கீழே வச்சு கூட நீங்கள் ஆஞ்சநேயரை வீட்டில் இருந்தபடியே ஒரு இடத்துல நீங்கள் சுற்றி வரலாம். ரெகுலராக ஏதோ ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி வீட்டிலையே நீங்கள் சுற்றி வரலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்கிறதுனால கோவிலில் போய் சுற்றும் போது என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் நீங்கள் வீட்டில் இருந்து சுற்றுறது மூலம் கிடைக்கும். இன்னும் ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் ஆஞ்சநேயர் சிலை ஏதாவது வாங்க முடியும், உங்கள் வீட்டு பக்கத்தில் விற்கிது, சின்ன சிலையாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த ஆஞ்சநேயர் சிலையை வாங்கி வீட்டில் வச்சு சுத்தமான முறையில் நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடாமல், பீரியட்ஸ் டைம் இல்லாமல் சுத்தமாக நீங்கள் இப்படி சுற்றி வரலாம். அந்த வழிபாடு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் திருப்பி அவரை கொண்டே நீங்கள் கோயிலே வச்சுருங்க. இப்படி கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா எப்படியாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு, எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறவங்களுக்கு, இப்படியெல்லாம் ஐடியா இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைக்கான வழிகள் தீரும் அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு அதுக்கு வந்து சேருது. ஸோ கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சு பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கார்த்திகை மாதம் முடிகிறக்குள்ளே நடந்துருங்க. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், சில முக்கியமான நாட்கள், முக்கியமான தினங்கள், முக்கியமான மாதங்கள்லாம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதற்குரிய சக்தி வேலை செய்யும். நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னா உங்களையும் மீன நம்பிக்கை அவங்க மேலே வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வழி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.